இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. எல்லாரும் கேளுங்க, மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் மண்டபத்தை விட்டு வெளியில போங்க. என்னமாச்சு? ஐயோ கடவுளே, என்னம்மா? ஏமா இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? என்னம்மா என்ன பண்ணுது உனக்கு? இந்த பாரு, எதுக்குமே டென்ஷன் ஆயிக்காத. நீ இங்கேயே ரெஸ்ட் எடு. எல்லா கலாட்டாவும் சரியா போயிடும். நீ இங்கேயே இரு. நான் போய் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரியா? டென்ஷன் ஆகாத. இரு வரேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். முடியாது, வரமாட்டேன். என்ன சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க. பொண்ணு வாழ்க்கை பாழா போகுது. நான் இப்படியே வர முடியும்? வாங்க, கல்யாணத்தை முதல்ல நிறுத்துங்க. பிரியா போகாத. பிரியா சொல்றத கேளு. பிரியா வந்துரு. பிரியா விடுங்க. ஸ்னேகா, என்னம்மா இது அவபாட்டுக்கு போயிட்டே இருக்கா? மரியாதை கிளம்பு. முடியாதியா? நீங்க பேசுறீங்க இல்லையா? அப்புறம் நான் வரேன். வாங்க, எடுத்துட்டு வாங்க. விடுங்க. 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 விடுங்க சொல்றேன் இல்ல. மரியாதை பேச வர மாட்டேன். விடுங்கயா. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? அதிகாரம் இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? என் பொண்ணு வாழ்க்கை பாழா போகுது. எல்லாம் இவனாலதான். பாருங்க, நான் நினைச்சா இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா அப்படி எதுவும் பண்ண விரும்பல. கல்யாணம் சுமூகமா நடக்கணும், அவ்வளவுதான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடிக்கிறியா? டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவையா? தாராளமா போய் பண்ணுங்க. எல்லா வீடியோ ஃபுட்டேஜ்ல இருக்கு. நாங்க எந்த தப்பும் பண்ணல. சார், இந்த ஆளை லாக்அப்ல வைக்கணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எல்லாரையும் அங்க கஸ்டடியில வைங்க. கல்யாணம் முடிஞ்சப்பறம் பாத்துக்கலாம். ஓகே. ஒண்ணு லாக்அப்ல போடணும். இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுவே நீ. அங்க இல்லையா?
அமைதியா நிக்கணும் இல்லன்னா அவ்வளவுதான். இல்லம்மா ஏன் இல்ல பிரதீப் நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க சார். மாமா மாமா தயவு செஞ்சு தடுத்து நிறுத்துங்க மாமா. பிரியா வேண்டாம். உட்காருங்க. உட்காருங்க. பிரியா பிரியா வந்துடுமா. உட்காருப்பா, உட்காருங்க. உட்காரு. நீ உட்காருமா. நீ உட்காருமா. அழாதம்மா. சொல்றது கேளுமா. படுமா. ஐயோ அஞ்சலி. பண்ணிக்காத. படுமா. என்ன விடுங்க, நான் போகணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏறி இருக்கு. ஹலோ, என்னங்க சத்தம்? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலைய பாருங்க. போங்க போங்க. நான் தான் போகணும்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் ஏங்க என்ன உடம்பு விடுங்க. வீக்கா இருக்குங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொன்ன பேர்ல அந்த ஏரியால கல்யாண மண்டபமே கிடையாது. நான் நல்லா ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். நீங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இல்ல நினைக்கிறேன். என்ன விடுங்க. நீங்க போய் சொல்றீங்க, நான் போகணும். அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் டாக்டர். டாக்டர், குட் மார்னிங் மேம். என்னங்க கூச்சல் கலாட்டா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேம், இந்த பேஷண்ட்க்கு உடம்பு முடியல, பிரெக்னெண்டா வேற இருக்காங்க, ரொம்ப வீக்காவும் அனமிக்காவும் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல போகணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது நேத்து ராத்திரி ஜிஹெச்க்கு அனுப்ப வேண்டிய கேஸ் இல்ல? ஏன் டாக்டர், நான் தான் இந்த பொண்ணை இங்க அட்மிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போனேன். தேவையில்லாம இந்த மாதிரி கழுத்திருப்பு கேஸ்ல அட்மிட் பண்ணி ரூம் வாடகை, மருந்து செலவு, கரண்ட் பில்லு இதெல்லாம் யார் கணக்குல வைக்கிறது? ஹாஸ்பிடல் பில் பே பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? இல்ல டாக்டர், என்ன விட்டுருங்க, நான் போகணும். முதல்ல கிளம்பு, எடுத்துட்டு போ. மேடம், will you just shut up? மேடம் என்ன விட்டுருங்க மேடம், நான் போகணும் மேடம். சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் வேற மேடம். என்ன கல்யாணம்? யார் கல்யாணம்? என் பேரு அஞ்சலி மேடம். என் புருஷன் பேரு பிரதீப். பிரதீப்புக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் மேடம். அவரு என் வயித்துல புள்ளைய வேற கொடுத்துட்டாரு. பிரதீப்பா? ஆமா மேடம், பிரியாங்கிற ஒரு பொண்ணு கட்டல தாலி கட்ட போறாரு. நான் போய் கல்யாணத்தை தடுக்கணும் மேடம். நான் போறேன். பிரதீப் பிரியாவா? அஞ்சலி நில்லுங்க. இந்தாங்க உங்க பை. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த போட்டோ வச்சு தான் கல்யாணத்தை நிறுத்தணும். இதுதான் எனக்கு ஆதாரம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏய் நில்லு நில்லு, இங்க வா. என்ன போட்டோ இது? இப்படி கொடு. இவர்தான் மேடம் பிரதீப். என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி என்ன மோசம் பண்ணிட்டாரு. இவருக்கு தான் மேடம் எனக்கு கல்யாணம். நான் போகணும் மேடம். இந்த கல்யாணத்தை தான் நிறுத்த போறியா? என் உயிரை கொடுத்தாவது நிறுத்துவேன். இல்லனா கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிப்பேன். வெரி குட் மேம். இல்ல, இந்த பொண்ணோட தைரியத்தையும் மன உறுதியும் நான் பாராட்டுறேன். இத பாரு, நீ நிச்சயமா போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். எங்க கல்யாணம் நடக்குதுன்னு அந்த மண்டபம் எனக்கு நல்லா தெரியும். ராமபுரத்துல இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண மண்டபம். நான் ஒண்ணு பண்றேன், என் கார் கொடுக்கறேன். என் கார்ல போய் சீக்கிரமா அந்த கல்யாணத்தை நிறுத்திடு. ஓகே, தேங்க் யூ. தாஸ், இதா பத்திரமா வச்சுக்கோ. சீக்கிரமா வாங்க. இந்த பொண்ணு என் கார்ல ஏத்தி அனுப்புங்க. டிரைவர் கிட்ட நான் விஷயத்தை சொல்லிக்கிறேன். சீக்கிரமா போங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். டிரைவர், ராமபுரத்துல இருக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண மண்டபம் உங்களுக்கு தெரியுமா? அந்த காலேஜ் பக்கத்துல தான். இப்ப ஒரு பொண்ணு வருவா. எவ்வளவு வேகமா அவளை கொண்டு போய் இறக்கி விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவளை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு
உடனே வந்துட வேண்டாம். அங்க என்ன கூத்து நடக்குதுன்னு நல்லா பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. மேம், எனக்கு புரியல. யார் இந்த பொண்ணு? ஏன் கார் கொடுத்தலாம் அனுப்புறீங்க? ஐஜி சௌத்ரியோட புள்ளதான் இந்த பிரதீப். அவர் வீட்டு கல்யாணத்துக்கு மொய் வைக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஐஜி சார் பையன் கல்யாணத்துக்கு நான் வைக்கிற மொய் தான் இப்ப போனாலே அந்த அஞ்சலி. கல்யாணத்துக்கு போகாமலே விருது சாப்பிட்ட திருப்தி எனக்கு. கல்யாண மண்டபம் ரொம்ப தூரத்துல இருக்கானா? பக்கத்துல தான்மா, போயிடலாம். அத்தை, ருத்ரா எங்க? அவளை சீக்கிரம் இங்க வர சொல்லுங்க. அவளுக்கு மயக்கமா இருக்கு மாப்ள. என்னத்த இந்த நேரத்துல போய்? கிருஷ்ணோ எத்ர பார்த்தோ தனுர்தரஹ அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां विद्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहं पुरुषस्तमजन् नित्यं व्रजामि शरणं हरिम् ஹலோ 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 ஹலோமா. ஹலோ அப்பா, நான் பேசுறது கேக்குதா? அப்பா, இங்க மண்டபத்துல மேல சத்து வேற ஒரே இறைச்சலா இருக்கு. ஓ ஓகே ஓகே. ரொம்ப சத்தமா இருந்துச்சு, ஒண்ணுமே கேட்கல. அங்கதான் நடக்குதாமா? ஏதாவது நடக்குதாவா? கல்யாணமே நடக்க போகுதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரதீப் பிரியா கழுத்துல தாலி கட்ட போறான். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்பா. வெரி குட். நம்மளுக்கு தேவை அதானோமா? கல்யாணம் எந்த தடை இல்லாம நடக்கணும். அதான் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அஞ்சலி 5 நிமிஷம் கழிச்சு வரா, 1/2 மணி நேரம் கழிச்சு வரா, அது பெரிய பிரச்சனையே கிடையாது. பிரியா கழுத்துல தாலி ஏறணும், அவ வாழ்க்கை நாசமாக்கணும். அஞ்சலியால கூட தடுக்க முடியாம போகணும். அதுக்கு தானமா நாமளே இத்தனை நாள் அஞ்சலி நம்ம கஸ்டடியில பூட்டி வச்சிருந்தோம். நம்ம திட்டம் நிறைவேற போகுதுமா? நாம ஜெயிக்க போறோம். அதுக்கப்புறம் யார் எக்கேடு கிட்டப்போ நம்மளுக்கு கவலை கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். ஆனா நேத்து ராத்திரியே தப்பிச்ச அந்த அஞ்சலி இன்னும் கல்யாண மண்டபத்துக்கு வரலன்னா என்னப்பா அர்த்தம்? எங்க போயிருப்பா? வருவாளா? இல்ல ஒருவேளை வராமலே போயிட்டா? வராம போயிடுவாளா? இது வரைக்கும் வரலையேப்பா. ஒருவேளை அவ வராமலேயே போயிட்டா நம்ம முயற்சியில பாழா போயிடுமேப்பா. இவங்க கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராம சுமூகமா எந்த தடங்களும் இல்லாம போயிடுமே. அது எப்படி வேஸ்டா போகுமா? அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி பிரச்சனை கலப்போம். தோ இப்போ குஷி கூட கல்யாணத்தை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். குஷியோட வருவல்ல, வந்து குஷி மேடையில ஏத்தி பிரச்சனை ஆரம்பிப்பல்ல, கலாட்டா பண்ணுவல்ல. குஷி சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, நம்பித்தான் ஆகணும். அதனால பயப்படாத. அஞ்சலி கண்டிப்பா வருவா. அவளை நம்ம ஆளுங்க பிடிச்சி வைக்கல, அவதான் எங்கேயோ வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கா. அவ எங்கேயோ ராத்திரி லாக் ஆயிருக்கா. கண்டிப்பா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வருவா. சரிப்பா, ஓகே, நான் வச்சிடுறேன். சரி உமா, சியூ. கல்யாணத்துக்கு போகணும், அம்மா கிட்ட போகணும். போயிடலாம் கண்ணா, அதுக்கான நேரம் வந்துருச்சு. வா. அம்மாடி. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணுபத்னை ச தீமஹி. எல்லாட்டு காட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரி. ஓம் தனம் அக்ஞர் தனம் வாயுர் தனம் சூர்யோ தனம் வசு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. धनस्य सोमिनो मच्चन् ददातु सोमिने क्रोधो न च मात्सर्यं न लोभो न सुभावतिः ओहन्तु सर्वबीजान्यपब्रह्मद्विषोजहे पद्मप्रिये पद्मिनि पद्महस्ते அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்க. சரிம்மா, போறேன். लक्ष्मीर्दिव्यैर्गजेन्द्रैर्मणिगणगजैः स्नापिता हेमकुम्भैः नित्यं
गृहे सर्वमाङ्गल्ययुक्तां लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसुजां वन्दे मुकुन्दप्रियां सिद्धलक्ष्मी स्वप्नलक्ष्मी श्रीलक्ष्मी सरस्वती. மணி என்னாச்சுன்னா? மணியா 8:50 ஆச்சுமா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. लक्ष्मी प्रसन्ना मम सर्वदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी श्रीं कमले कमलालये श्रीं ह्रीं ह्रीं महालक्ष्मी नमः शिवाय रजसा वर्तमानो निवेशयन् देवो याति भुवनानि पश्यन्नो अग्न्यं दूतं அப்பா தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கப்பா. विश्वतः தாலியை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கப்பா. मध्यमूर्धा दिवः ककुत्पतिः ஏமா அப்பாவோட பிடிவாதம் தான் எல்லாருக்கும் தெரியும். அவரு அப்படிதான், அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ அப்படி இல்லையேம்மா, உனக்கு கூடவா கல் மனசு? அவ உன் பொண்ணுமா, அப்புறம் எப்படிமா உன் மனசை இப்படி கல்லாக்கிக்கிட்டே இருக்க முடியுது? அப்பா அம்மா ஆசீர்வாதம் இல்லாம ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு உனக்கு தெரியாதாம்மா? ப்ளீஸ்மா, நீயாவது ஆசீர்வாதம் பண்ண. ப்ளீஸ். அம்மா, உன் மனசு கொஞ்சம் கூட இலகலையம்மா. விடுங்க, சரி. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மீனா, அப்பா, ஏன்பா, என்னப்பா இது? விடுங்க.
அம்மா போகாதீங்கம்மா. அம்மா அம்மா பிரியா பிரியா, சகல சம்பத்து ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட நீ சந்தோஷமா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ வாழணுமா? பிரியா, நீ உட்காருமா, உட்காரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ உட்காரு. துவாரகேஷ், சார். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அப்பா ஒரு வார்த்தை போய் கூப்பிட்டு பாருப்பா. போய் கூப்பிட்டு பாரு. அப்பா வாங்கப்பா, வந்து பொண்ணை தாரவாத்தி கொடுங்கப்பா. தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேட்குறேன், இந்த சம்பிரதாயத்தை நீங்க வந்து செஞ்சு கொடுங்கப்பா. முடியாது. இந்த பாவ செயலை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன்.